கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணினா அந்த வாக்கு தத்தத்தையே நாம் விசுவாசிக்க போகிறோம். அந்த வாக்கு தத்தத்தையே நாம் என்ன பண்ண போகிறோம்? திரும்ப திரும்ப நாம் என்ன பண்ண போகிறோம்? அந்த வாக்கு தத்தங்களை சிந்திக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவிதமான நற்கிரியினாலும் பெருகிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்திலே சகலவிதமான கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவிதமான கிருபைகளை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிருபைகளை குறித்து நாம் படிக்க போகிறோம். சகலவிதமான கிருபைகள் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஏராளமான கிருபைகளை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆமே, நாம் போன வாரத்தில் பார்த்தோம் பெருகுகிற கிருபை. எப்படியெல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனை பெருக செய்கிறார். அந்த பெருக்கம் எப்படி உண்டாவது? கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினாலே ஒரு மனிதன் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறான். விலகாத கிருபையை பார்த்தோம், சூழ்ந்து கொள்கிற கிருபையை பார்த்தோம். இப்படி தேவன் பல கிருபைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நித்தியமான சுதந்திரத்தை பெறுகிற கிருபை, தேவ ரகசியத்தை நமக்கு காண்பிக்கிற கிருபை, பூரணமாய் பெறுகிற கிருபை, சகல ஞானத்தையும் புத்தியும் பெருக செய்கிற கிருபை, நன்மையை யோசிக்க வைக்கிற கிருபை, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்கிற கிருபை, தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிற கிருபை, கிறிஸ்துவில் பலப்படுகிற கிருபை, கிறிஸ்துவத்திலே அழியாத அன்பு கூறுவதில் யாவருக்கும் உண்டாயிருக்கிற கிருபை என்று பல கிருபைகள் இருக்கிறது. பாருங்க, அந்த கிருபைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிருபைனா என்ன? சகல கிருபையிலும் உங்களை ஆண்டவர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சகல கிருபை, அந்த கிருபையிலே பலப்படணும். எந்த கிருபையில? எல்லா கிருபையிலும் நீங்கள் பலப்படணும். போதிப்பிலும், அறிவிலும், கற்பிலும், சிந்தனையிலும், விசுவாசத்திலும் எல்லாவற்றிலும் நாம் போதிக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தத்திலே போதிக்கப்பட்டு இருக்கிறோம். நற்கிரியிலே போதிக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? போதனையை தந்திருக்கிறாராம். அப்போது எல்லா விதத்திலும் நாம் பெருக வேண்டும். அப்படி பெருக்கும் போது கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்கிறவளாக இருப்போம். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாராம்? கிருபையினால் பெருக செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இது கிருபையின் சுவிசேஷம்? அல்லேலூயா. பவுல் பிரசங்கித்த எல்லா பிரசங்கமும் அது கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு தேவை. ஆமே, இந்த கிருபையில் என்ன இருக்குது? இந்த சுவிசேஷத்தில் என்ன இருக்கிறது நமக்கு தெரியணும்ல. அந்த கிருபையின் சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த கிருபையின் சுவிசேஷம்னா என்ன? எதற்காக பவுல் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? ஏன் பிரசங்கித்தார்? எதற்காக பிரசங்கித்தார்? இந்த கிருபையின் சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனை அது எப்படி மாற்றுகிறது? சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்துவை பற்றுகிற சிலுவை மரணத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, அவர் மறுபடி வருகையை குறித்து, சிலுவையில் என்னென்னலாம் செய்தாரோ அதையெல்லாம் பிரசங்கிக்கிறது தான் கிருபையின் சுவிசேஷமாக இருக்கிறது என்று பவுல் திட்டவட்டமாக சொல்லுகிறார். நான் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே, நான் இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். எதை செய்ய விரும்புகிறாராம்? இயேசுவிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். இயேசு என்னை எந்த ஊழியத்துக்கு அடைத்தாரோ அந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் என்ன பண்ணுறேன்? பிரயாசப்படுகிறேன். அதை செய்யவே விருப்பம் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை செய்ய விரும்புகிறான், ஃபாரின் போகிறதுக்கு விரும்புகிறான், ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு விரும்புகிறான், சுற்றுலா செல்வதற்கு விரும்புகிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் இடத்திலே பெற்ற ஊழியத்தை செய்வதற்காக நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த கிருபையின் சுவிசேஷம் அநேக மக்களை வாழ வைக்கிறது. இந்த கிருபையின் சுவிசேஷம் பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பரிசுத்தமாக மாற்றுகிறது. இந்த கிருபையின் சுவிசேஷம் அவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறது. இந்த கிருபையின் சுவிசேஷம் அவனை வாழ வைக்கிறது.
ஆகையினாலே நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். இது கிருபையின் சுவிசேஷம். இந்த உலக மக்கள் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை, இந்த இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை பவுல் பெற்றிருந்தான். யாரிடத்தில் பெற்றாராம்? இயேசுவிடத்திலே பெற்ற ஊழியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனிடத்திலே அவர் பெறவில்லை, தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் அவனை சந்தித்த போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலே, நீ முள்ளி மேல் உதைத்த உனக்கு அது கடினமா இருக்கிறது. நான் உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம், நீ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? ஏன் அவரை அழைத்தார் என்றால், புற இன மக்களுக்கு, இந்த உலகத்திலே யூதர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு இருந்தார்கள். யூதருக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இருந்தது. எல்லா மக்களும் என்னுடைய மக்கள் தான், எல்லா இன மக்களும் எல்லா பாஷைக்காரர்களும் என்னுடைய ஜனங்கள் தான். இந்த மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை, நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். என்ன சுவிசேஷம்? இயேசு ஏன் வந்தார்? எதற்காக அவர் சிலுவையில் மரித்தார்? எதற்காக அவர் ரத்தத்தை சிந்தினார்? இயேசு எதற்காக இந்த பூமியிலே சாபத்தை பாவத்தை எல்லாம் சுமந்தார் என்கிற அறிவை இந்த ஜனங்களுக்கு நீ பிரசங்கிக்க வேண்டும். அந்த மனுஷனுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தார். அது வரைக்கும் அவர் யூதனா இருந்தார், நியாயப்பிரமாண பிரசங்கியாராக இருந்தார், நியாயப்பிரமாணத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். 613 கற்பனைகளை கட்டளைகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார், 10 கற்பனைகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நியாயப்பிரமாணத்தின் ஊழியக்காரனாக இருந்த அவனை கிறிஸ்து தெரிந்து கொண்டதினாலே இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாக. யார் அந்த கிருபை? இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. அல்லேலூயா. மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் மக்களுக்கு, இதனால நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று. இயேசு கிருபையை கொண்டு வந்தார், சத்தியத்தை கொண்டு வந்தார். அவரே சத்தியமாகவும் அவரே கிருபையாக இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. இயேசுவை எங்கெங்கெல்லாம் அறிவிக்கிறோமோ அதுதான் கிருபையின் சுவிசேஷம். ஆமென். இயேசுவை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், அதுதான் கிருபை. அந்த கிருபை நாம் பேசிக்கொண்டே இருக்கணும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, எனக்கு வேதனை. நான் இந்த இயேசுவை பிரசங்கிக்கணும். பாவியை ரட்சிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், பாவியை நீதிமானா மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். பிரஜாபதியாகி இயேசு இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தினார் என்கிற அவர் அறிவு பவுலுக்கு இதை தெரியப்படுத்தின போது இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அவர் மறைத்து வைக்கவில்லை. இது எருசலேம் தொடங்கி லில்லிகிராம் வரைக்கும், எருசலேம் முழுவதுக்கும் எல்லா மனுஷனுக்கு சொன்னார். என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். அல்லேலூயா. எல்லா மக்களுக்கும் இந்த இயேசுவை அறிவிக்கிற ஒரு நற்செய்தியை, இருதயத்தின் பாரத்தை எல்லார்கிட்டும் கொண்டு போனார். எப்படி கொண்டு போனாராம்? இயேசு எல்லாருக்கும் இரட்சகர் என்பதை அறிகிற அறிவு. யூதருக்கு மாத்திரமா அவர் கடவுள் அல்ல, உலகத்தில் இருக்க எல்லா ஜாதி மக்களுக்கும் அவர் தேவன் என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது யார் என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்தவருக்கு மாத்திரம் என்று நினைக்கிறாங்க. இது கிறிஸ்தவருக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவர் ஒரே ஒரு தேவன். அல்லேலூயா. ஒரே ஒரு பிரஜாபதி, ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு ஆண்டவர். வானத்தை பூமியை படைத்த அந்த தெய்வம் மனுகுலத்திலே அவர் பாவியாக தோன்றினார். ஆமென். அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், நோய்களை சிலுவையிலே சுமந்தார், சாபங்களை சிலுவையிலே சுமந்தார். சுவிசேஷம் என்றால் என்ன தெரியுமா? எது சுவிசேஷம் தெரியுமா? சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்றோமே, சுவிசேஷம்னா என்ன? கடவுள் மனிதனை படைத்தார், ஆதாமை ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கினார். சுவிசேஷம் எது தெரியுமா? ஆண்டவர் மனிதனை படைத்தார், அவன் கையில் இந்த உலகத்தையே ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்தார். ஆனால் படைக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்துட்டான்? சர்பத்துக்கு செவி கொடுத்தான், சாத்தானுக்கு செவி கொடுத்ததினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள். சுவிசேஷன் எப்படி சொல்ற வராது பாருங்க, கவனிங்க. அப்போ அவங்க சாத்தானுக்கு செவி கொடுத்ததினாலே பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது. இந்த பாவத்திலே அவர் வந்த பாவம் அவருக்குள்ளே வந்ததினாலே இப்போ என்ன ஆகிப்போச்சு? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாவம் தடை சுவராக இருந்தது. இப்போ சூழ்நிலை என்னன்னா, தேவன் முகத்தை அவன் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்றால், மறுபடியும் இந்த பழைய நிலைக்கு மனிதனை கொண்டு வர வேண்டும் என்றால், இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும்.
ஆமே, இந்த பாவத்துக்கிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கி அந்த பாவத்திலிருந்து மனிதனை ரட்சித்து மறுபடியும் தமக்குள்ளே ஒப்புரவாக்கி அந்த பாவ சுவரை தடையை தகர்க்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். ஆமே, அல்லேலூயா. மனிதன் பாவம் செய்த அன்னைக்கே அவர் சொன்னார், அந்த பெண்ணிடத்தில் சொன்னார். எந்த பெண்ணிடத்தில்? ஆதாம் என்கிற அந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் சொன்னார், உனக்கும் உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சாத்தானிடத்தை சொன்னார். அந்த பெண்ணிடத்திலே எந்த பெண்ணை நீ ஏமாற்றி, எந்த பெண்ணை நீ வஞ்சித்து இந்த உலகத்தை பாவத்துக்குள்ளாகவும் மரணத்துக்குள்ளாகவும் மாற்றினோ, அதே பெண்ணிடத்திலே அவருடைய ஸ்திரீயின் வித்தாக இயேசு என்கிற ஒரு இரட்சகரை நான் பிறக்க வைப்பேன். அவரை கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தும்படியாகவும் பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படியாகவும் பரிசுத்த ரத்தத்தை சிந்தும்படியாக நான் இந்த பூமிக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. அவரை நான் அனுப்பும்போது இந்த கிருபை சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். இயேசு வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரே, அதுதான் கிருபை சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுந்த இயேசு பவுலுக்கு தரிசனமானார். உயிரோடு கூட எழுந்து பவுலுக்கு தரிசனமானார். என்ன தரிசனமானார்? எதற்காக தரிசனமானார்? அந்த அப்போஸ்தலர் எல்லாரும் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4:33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை உண்டானது. இந்த கிருபையின் சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார்கள் என்றால், அந்த சுவிசேஷத்தின் சாராம்சம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். எதை பிரசங்கித்தார்களா? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். எல்லா அப்போஸ்தலருக்குமே பாருங்க, அன்னைக்கு பெரிய பிரசங்கமே கிடையாதுங்க. என்ன பிரசங்கம்? இயேசு உயிரோடு கூட எழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எழுப்பப்பட்ட இயேசுவை தான் பிரசங்கித்தார்கள். அங்கு நடந்த சம்பவம் என்ன? அங்கு இருக்கிற அப்போஸ்தலர்களை எல்லாரும் யூதர்களும் ரோம அரசாங்கமும் என்ன பண்ணிச்சு? இந்த நாமத்தை குறித்தும் இந்த இயேசுவை குறித்தும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இந்த யூதனை நாங்கள் கொலை செய்தோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இயேசுவை நாங்கள் கொலை செய்யவில்லை, சட்டத்தின்படி தண்டித்தோம் என்று சொல்கிறார்கள். அவர் சட்டத்தின்படி தண்டிக்கப்படவில்லை, பிதாவினால் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. இயேசு வேத வாக்கியத்தின்படி அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும். ஆமென். இதுதான் இந்த ரட்சிப்பை குறித்து தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பலமாய் சொன்னார்கள். அதை தானே சொல்ற மறுபடியும் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்களா? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அன்னைக்கு எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள். இதுதான் கிருபையின் சுவிசேஷம். அல்லேலூயா. எதை நாம் பிரசங்கிக்கணும்? இயேசு உயிர்த்தோடு கூட இருந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால என்ன பிரயோஜனம்? இயேசு உயிர்த்தெழுந்தா அவர் மரணத்தை பரிகரித்தார், சாவாமையை ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தை பரிகரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். பாவத்தை ஒன்றுமில்லாத பண்ணிவிட்டார். மனுகுலத்தை ஆண்டு கொண்டிருந்த பாவத்தை, ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் மனுகுலத்தை ஆண்டு கொண்டிருந்த பாவத்தினால் வருகிற மரணம், இந்த மரணத்தினால் வருகிற சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அதனால தான் சொல்றாங்க பவுல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார்கள், தினந்தோறும் பேசினார்கள். இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் சாட்சிகள், நாங்கள் கண்டோம். இயேசு உயிரோடு கூட எழுந்ததை நாங்கள் பார்த்தோம். கிறிஸ்துவத்தின் ஆணிவேர் எது கேட்டீங்களா? இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியம் தான் மிகப்பெரிய சத்தியமாக இருக்கிறது. இதை தான் என்ன பண்ணாங்க? தினமும் சொல்லிக்கினாங்க. சொன்னதுனால என்ன நடந்ததுதான்? பூரண கிருபை உண்டானது. அப்போ கிருபை எங்கே இருக்குதுன்னா சுவிசேஷத்தில் இருக்குது. அந்த சுவிசேஷம் எதுண்டா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சுவிசேஷத்தை எந்த மனிதன் சொல்லுகிறானோ அந்த மனுஷனுக்கு கிருபை பெருகும். இல்லையா? சகல கிருபையே கர்த்தர் நமக்கு தருகிறார், பெருக செய்கிறார். இப்போ இந்த கிருபை எப்படி உண்டாகுதுன்னா சுவிசேஷத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், இந்த கிருபை சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரன் ஆனேன். ஆமென், அல்லேலூயா. எதற்காக ஊழியக்காரனா? கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கிக்கும்படியாக.
கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்காகவே மறைக்கப்பட்ட ரகசியத்தை, ஆதிகாலம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியத்தை, தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்கப்பட்ட ரகசியத்தை, இயேசு என்கிறவர் வருவார், மேசியாக வருவார், அவர் யூத குலத்திலே பிறப்பார், தாவீது வம்சத்திலே பிறப்பார், அவர் பெத்லகேமிலே பிறப்பார், இவர் இந்த வயசில் அவர் மரிப்பார், எல்லாவற்றையும் எழுதப்பட்டிருக்கிறதே. அதை குறித்து மறைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை வெளிப்படுத்தினாராம். இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்காகவே, கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கலாத்தியர் புத்தகத்தில் 2:21 சொல்லுகிறது, வாசிங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், கிருபையானது நான் தேவனுடைய கிருபை என்ன பண்ணுகிறது இல்லை, விருதாவாக்குறது இல்லை. இயேசுடைய கிருபை நான் என்ன பண்ணல, சும்மா பெற்றுக்கொள்ளலை, விருதாவாக்கலை, சும்மா வீணாக்கலை. தேவனுடைய கிருபையை ஒரு மனிதன் வீணாக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை நான் சொல்லாத இல்லை, சொல்லின்னு தான் இருக்கிறேன். நான் கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த கிருபை என்ன பண்ணணுமா, பேசணும். என்ன கிருபை சொல்றாரு? நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. நீதி, மனிதனுக்கு நீதி நியாயப்பிரமாணம் கொடுத்ததா? நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியாதே. நியாயப்பிரமாணம் மனிதன் பாவியன் தான் தீர்த்தது தவிர மனிதனை நீதிமானாக்கலை. 613 கற்பனைகளும் 10 கட்டளைகளையும் மனிதன் கை கொண்டால்தான் நீதிமான். எல்லாத்தையும் கை கொள்ள முடியுமா? எந்த மனிதனும் நீதிமானாக முடியல. நியாயப்பிரமாணத்தை படித்த எல்லாமே நீதிமான ஆக முடியல. யாரால நீதிமானாக்கப்பட்டார்கள் என்று பவுல் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தினால் நீதி வரல, கிறிஸ்து மரித்ததினாலே நீதி வந்திருக்கிறது. அல்லேலூயா. யாரை பற்றுகிற நீதினா கிறிஸ்துவை பற்றுகிற நீதி. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசிக்கிற எவனுக்கும் பலிக்கும். யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தேவ நீதி உண்டாகும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இதை எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதா? பைபிள் நல்லா படிச்சிங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக புரியும். அப்போது நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருவானா கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்போ ஏன் நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கலாமே? பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிருக்கலாமே. நீதி நியாயப்பிரமாணத்தில் வரல, நீதி கிறிஸ்து மரித்ததினாலே உண்டானது என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய மரணத்தின் மூலமாக தேவன் என்னென்ன வைத்திருக்கிறார், அதுதான் கிருபையின் சுவிசேஷம். நம்ம எதை பார்க்க போகிறோம்? கிருபையின் சுவிசேஷத்தை பார்க்குறோம். கிருபையின் சுவிசேஷம் என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்தது என்று பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷம் என்ன செய்தது நம்ம அறிந்து கொள்ள வேணும்னா எபேசியர் புஸ்தகத்தை வாசிக்கணும். சுவிசேஷம் என்ன செய்கிறது என்றால் அது என்ன செய்கிறது? எபேசியர் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கணும். எபேசியர் புஸ்தகம் எல்லாரும் பைபிளை திருப்புங்க. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசித்து போவோம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன சொல்றாரு? அந்த சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம் என்ன சொல்றார் பவுல்? முன்னமே நீங்க தூரமாய் இருந்தீர்கள். எங்க இருந்தீங்களா? தூரமாய் இருந்தீங்க. இப்போ கிறிஸ்து இரத்தத்தினாலே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சமீபமாய் மாற்றியிருக்கிறார். தூரமாய் இருந்தவங்களை இப்போ என்ன பண்ணியிருக்கார்? ரத்தத்தினால் சமீபமாக்கி இருக்கிறார். இப்போ பாவம் செய்தவர்கள் தேவனுக்கு தூரமானவர்களாக இருப்பாங்க. பாவம் அவன் வாழ்க்கையிலிருந்து போயிடுச்சுன்னா சமீபமாக இருப்பாங்க. தேவன் பாவத்தை பகைக்கிறார், பாவத்துக்கு விரோதமாக தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் தூரமாக இருந்தவர்களை இப்போ சமீபமாக மாற்றியிருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ன செய்ததுண்டா, தூரமாக இருந்த தேவனுக்கு தூரமாக இருந்த உங்களை, ஆதாமை எங்கே இருக்கிறா? பாவம் செய்தபோது தூரமாயிட்டான். மறுபடியும் இயேசு என்ன செய்தாரு? ரத்தத்தினாலே ஒரு மனிதனை கழுவினதெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டதுனாலே அவன் சமீபமாயிட்டான். அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே நமக்கு சமாதானத்தை கிடைத்தது. கிறிஸ்துவினாலே நமக்கு என்ன கிடைத்ததா? சமாதானம் கிடைத்தது. இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட போது என்ன நடக்குதுன்னா சமாதானம் கிடைக்குது. அல்லேலூயா. சமாதானம் வருது. இந்த சுவிசேஷம் நமக்கு வந்ததினால என்ன ஆசீர்வாதம்னா சமாதானம். யூதர்கள் அல்லாதவர்கள்
புறஜாதிக மற்றவர்கள் மக்கள் என்ன நடந்ததுன்னா ஒருத்தர் என்ன பண்ணாங்க, விரோதமாக இருந்தார்களாம். 14 வசனத்தை வாசிங்க. அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். கரெக்டாக தான் வாசிக்கிறீங்களா? 13 தூரமாக இருந்தவங்களுக்கும் சமீபமாக இருந்தவங்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையையும் பிரிவினையும் நடுச்சுவரையும் தகர்த்து போட்டார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிச்சிங்க. கவனிங்க, நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வசனங்களுடைய சார அம்சங்கள் கரெக்டாக புரியும். ஆமீன், அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, எப்படி என்றால் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி, சமாதானத்தை எப்படி உண்டாக்கினாராம்? அவர் நமக்கு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இப்போ பூமியில் இருக்க மனுஷன் எல்லாருமே சமாதானம் இல்லாத இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இப்போ சமாதானம் எப்படி வருகிறது? இந்த கிருபையின் சுவிசேஷத்திலே தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை சுவிசேஷத்தினால் சமாதானம் நமக்கு வருகிறது. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையாய் நின்ற பிரிவினை நடுச்சவரை என்ன பண்ணாராம்? தகர்த்து போட்டான். இருதரத்தாரையும் என்று சொல்றாங்க. யார் இருதரத்தார்? இருதரத்தார் 2 பேர் சொல்றாரு. யூதர்கள், யூதர் அல்லாத புற இன மக்கள் எல்லாம் இருதரத்தார்கள். இந்த 2 பிரிவினருக்கும் ஒரு பெரிய பகை இருந்தது. என்னன்னா, இந்த யூதர்கள் சொல்றாங்க, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின்படி கடவுளுடைய பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்களை எல்லாம் அவங்க என்ன நினைச்சாங்க? நாய்களாகவும். எப்படி என்னாங்க? நாய்களை போல எண்ணினார்கள், தீண்டத்தகாதவர்களாக எண்ணினார்கள். அவங்களாம் நரகத்துக்கு தள்ளப்படுவதற்காக எரிவதற்கு, நரகத்தில் எரிப்பதற்கு விறகு கட்டைகளாக அவர்கள் என்ன பண்ணாங்க? எண்ணினார்கள். இந்த யூதருக்கும் இந்த புறையின மக்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம், சண்டைங்க. நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைங்க, நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் வந்து நரகத்துக்கு பாத்திரவான்கள், நீங்கள் பாவிங்க, நீங்கள் தேவனை சாராதவங்க, நீ தூரமாக இருந்தவங்க, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று 2 பேருக்கும் இந்த உலகத்தில் வாக்குவாதம். இந்த 2 பேரையும் என்ன பண்ணாராம்? சிலுவையில் 2 பேரையும் அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் மூலமாகவே, ரத்தத்தின் மூலமாக எல்லாரையும் கழுவினார். யூதரையும் கழுவினார். என்ன பண்ணாரு? புறஜாதியும் கழுவினார். யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் என்ன பண்ணாரு? இவர் மத்தியஸ்தலா வந்து 2 பேரையும் என்ன பண்ணாரு? ஒரே ரத்தத்தினால் கழுவி, ஒரே ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமே, அதுதான் சொல்றார். வாசிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரத்து மூலமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சட்டங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் தம்முடைய மாம்சத்தில் ஒழித்தார். என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சொல்ல வர்றாரு? யூதர்களுக்கு நிறைய சட்டங்கள் இருந்ததுங்க. அந்த நிறைய சட்டத்திலிருந்து சட்ட கடமைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். யாரை விடுதலையாக்கினார்? யூதர்களையும் விடுதலையாக்கிட்டாரு. அச்சட்டம் கிறிஸ்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாராம். அதை தான் சொல்றாரு. அந்த சட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிச்சாதான் ஒரு மனுஷன் நீதிமான். ஆனா இந்த கிருபையின் சுவிசேஷம் என்னன்னா, இயேசு இந்த பூமியில வந்து சிலுவையில மரித்ததினாலே நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நீக்கிவிட்டு அவர் புதிய உடன்படிக்கை உண்டாக்கினார். பழைய உடன்படிக்கை தள்ளிவிட்டு இயேசுவே புதிய உடன்படிக்கை வந்து 2 மக்களுக்கு நான் தான் கடவுளே, நான் தான் தேவன், ஆகினாலே என்னுடைய ரத்தத்தினால உங்கள் பாவங்களை கழுவுகிறேன். நீங்க 2 பேரும் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு எனக்குள்ளே நீங்க என்ன பண்ணுங்க? ஒரே சரீரத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ நீங்க இப்போ யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த இனமும் கிடையாது. அப்போ ஜாதி பிரிவினை இருந்தது. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்ததினாலே இன்னைக்கு அந்த ஜாதி பிரிவினை கிடையாது. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? கிருபை சுவிசேஷம் என்ன? இன்னைக்கு ஜாதி வைத்து கொல்றானே, ஜாதி வைத்து அரசியல் பண்றானே, ஜாதி வைத்து மக்களை பிரிக்கிறானே. காரணம் என்ன?
பிசாசு அது. கிறிஸ்துக்குள்ளே ஜாதி இல்லை. எந்த மதத்திலும் எந்த இனத்திலும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எல்லா மதத்தினுடைய சடங்காச்சாரங்களையும் சட்ட திட்டங்களையும் மதத்தை குறித்து பெருமை பாராட்டிக்கின எல்லாரையுமே அந்த சட்ட திட்டத்தெல்லாம் ஒழித்து தம் மாம்ச சரீரத்தை அடைந்த மரணத்தின் மூலமாகவே பிதாவாகிய தேவனுக்கு 2 குடும்பத்தையும் ஒன்றாக்கினார். அல்லேலூயா. இந்த கிருபையின் சுவிசேஷம், இந்த கிருபையின் சுவிசேஷத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். அல்லேலூயா. இந்த கிருபையின் சுவிசேஷம் என்ன செய்யுது? எந்த ஜாதியும் எந்த மதமும் கிறிஸ்துக்குள்ளே கிடையாது. அவன் இஸ்லாமியர் இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், எந்த மக்களாக இருக்கலாம், 2 பேரும் என்ன பண்ணார்? ஒன்றாக்கினார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பிரிவினையாக இருந்த யூதர்களையும் பிரிவினையாக கிடந்த புறஜாதி மக்களையும் ஒரே இரத்தத்தினால் கழுவி எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்க. யூதர்களும் பாவத்தில் இருக்கிறான், புறஜாதியும் பாவத்தில் இருக்கிறான். 2 பேருக்கும் இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் என்ன அர்த்தம்? பிரச்சனையை தூக்கி வைக்கிற மத்தியஸ்தர். பாவ பிரச்சனை இருக்குது, தேவனிடத்தில் வர முடியாது. யூதனும் வர முடியல, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிச்சு அவனால் வர முடியல. புறஜாதிக்கு நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவிகளாக இருக்கிறான், இவன் நியாயப்பிரமாணம் இருந்து பாவியாக இருக்கிறான். 2 பேருமே தேவனிடத்தில் வர முடியல. பாருங்க, இதுதான் பிரச்சனையே. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? யூதர்களாம் நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைங்க, நாங்கள் தான் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைங்க, எங்களை தான் கடவுள் உண்டாக்கினார், எங்களை தான் கடவுள் படைத்தார், நாங்கள் ஆபிரகாமி சந்ததிக, மோசே மூலமாக எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, வானத்தி பூமியை உண்டாக்கின கடவுள் எங்கள் கடவுள் மட்டும்தான், உங்களுக்கு அவர் கடவுள் இல்லை. அப்படி என்ன பண்ண? இவங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது பாருங்க. இந்த பிரிவினை தான் உடைக்கிறார். எல்லா இன மக்களுக்கும் அவர் தேவன். அல்லேலூயா. நான் யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இதுதான் கிருபையின் சுவிசேஷம். அல்லேலூயா. ஒப்புரவாக்குகிற சுவிசேஷம், சமாதானத்தை கொடுக்கிற சுவிசேஷம், பாவத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அழிக்கிற சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை ஆவியானவர் பவுலுக்கு சொல்லுகிறதை அவர் சபைகளுக்கு எல்லாம் எடுத்து உரைக்கிறார். இதை தான் பவுல் என்ன பண்ணாரு? ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்துவத்திலையும் கூட மற்ற மக்கள் மத்திய இன்னைக்கும் ஜாதி இருக்குது பாருங்க. இந்த ஜாதி பிசாசை ஒழிக்கணும். ஆமே. கல்யாணம் ஆகும்போது அந்த ஜாதி வருது பாருங்க. கல்யாணம் பண்ணும்போது இவன் உயர்ந்த ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதி, என் ஜாதியிலே பொண்ணு பாருன்றான். இன்னும் ரட்சிக்கப்படாத ஆள் அவங்களாம். ஜாதி பிரச்சனை வருது. ஜாதிக்கு ஒரு சபை இருக்குது. அதெல்லாம் பார்க்குறேங்க. நம்ம ஏன் கிறிஸ்துவம் இன்னைக்கு அந்த அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல? கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல. எல்லா மக்களும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினாரே, எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே இருக்குது. எல்லாருக்கும் 2 கண்ணு தானே, ஒரே மூக்கு தானே, 2 காது தானே, எல்லாரும் ஒரே மனிதன் தானே, எல்லாருக்குள்ளேயும் ரத்தம் சிகப்பா தானே இருக்குது. இதில் எங்க வருது ஜாதி? யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லை, ஆண் என்று பெண் என்றும் இல்லை. அவர் ஒரு குலத்தை அல்லவா உண்டாக்கினார், ஒருவனை அல்லவா அவர் தோன்ற பண்ணினார். எங்கேயா ஜாதி வந்தது? எங்க இருந்து ஜாதி வந்தது? இந்த ஜாதி பிரச்சனையை ஒழித்தவர் கிறிஸ்து. ஆமே. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எல்லா மக்களும் இன்னைக்கு ஒரே சபையில் வரும். எல்லா இன மக்களும், நம்ம என்ன ஜாதி தெரியாது. ஆமே. ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் மாத்திரார். அல்லேலூயா. பிரிந்து கிடந்த நம்மை ஒரே ஜாதியா மாத்துறார். இதுதான் கிருபை சுவிசேஷம். இன்னைக்கு மக்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க கூட்டம் கூட்டமா. இன்னைக்கு பிரிவினை உண்டாக்குற ஜாதி கட்சிகள் இருக்குது இந்தியாவில். ஜாதியை வச்சு கட்சி நடத்துறான், பிரிவினை உண்டாக்குறான். மணிப்பூரில் ஏன் தமிழ்நாட்டிலும் ஜாதி வச்சு பிரிவினை உண்டாக்குறான், ஜாதி கட்சின்னு. அப்போ அந்த ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடினான். அப்படி நம்ம பாட முடியுதா? பள்ளிக்கூடங்களை சொல்லி கொடுக்குறாங்களே, ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறான். நீ என்ன ஜாதின்னு கேட்குறான். முதல் கேட்குறவன் என்ன கேட்குறான்? ஜாதிகள் இல்லைன்னு சொன்ன அரசாங்கமே என்ன பண்ணுது? முதல்ல அரசாங்கமே மனம் மாறல பாருங்க. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் போட்டோம் தான். ஆமீன். அரசாங்கமே மாற்றலை, கிறிஸ்தவங்க மாற்றணும். ஆமே. ஜாதிகள் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த ஜாதி இல்லை, யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லை. எல்லாம் ஒரே ரத்தத்தினாலே கர்த்தர் தோன்ற பண்ணினார். இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானத்தை என்ன பண்ணாராம்? சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். எப்படின்னா, 2 மக்களையும், புற இன மக்களையும் யூத மக்களையும் எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளே ரத்தத்தினால் கழுவப்பட்டு 2 மக்களுக்குமே இவர் தான்
சமாதானத்தை உண்டாக்கி இதை தான் சுவிசேஷமாக அறிவிக்கிறார். யாருமே நீங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லாதீங்க. கடவுள் எல்லாரையும் ஒரே ஜாதியிலே தோன்ற பண்ணினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, பகையை சிலுவையிலே கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ பகையாக இருந்த ரெண்டு பேருக்கு பிரிவினையாக இருந்தது பாருங்க. கடவுள் எங்களுக்கு தான் கடவுள், உங்களுக்கு கடவுள் இல்லை. மற்ற சமாரியர்கள் பார்த்தா அருவருப்பாக இருந்தாங்க, மற்ற மக்களை பார்த்தா அருவருப்பாக இருந்தது. ஆனால் இப்போது இயேசு மரித்தது உயிர்த்தெழுந்ததுனாலே இப்போ ரெண்டு பேருக்கும் அவர் சமாதானத்தை உண்டாக்கி என்ன பண்ணுறாரு, சுவிசேஷமாக அறிவிக்கிறார். அதுதான் சொல்ல வர, பகையை சிலுவையிலே கொண்டார். என்ன பகையை? பாவம் என்கிற பகை, சாதி என்கிற பகை, விரோதம் என்கிற பகை, பிரிவினை என்கிற பகை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிப்பில்லாதவன், அழகு நேர்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்கிற எல்லா ஏற்ற தாழ்வுகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை. எல்லாரும் ஒரே மக்கள், ஒரே இனம், ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற சத்தியத்தை என்ன பண்றாரு பவுல் பிரசங்கிக்கிறார். இதனால் தான் பவுலுக்கு ஒரு பல பிரச்சனைங்க வந்து பாருங்க, பல பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை? அவங்களுக்குள்ள இன்னும் புரியல. புரியாத விஷயம் என்னன்னா, இவங்க புறஜாதி எடுத்து போய் சாப்பிடும் போது யூதர்கள் வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, புறஜாதி கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து எழுந்துக்கிறாங்க பேதுருலாம். அவங்களுக்குள்ள பயம் இருந்தது பாருங்க. இதெல்லாம் அவங்களுக்கு புரியல. புரியாத சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு புரிய வைத்தார். நீங்க தீண்டத்தகாதவர்கள் என்று எண்ணாதீங்க, எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக எண்ணுங்கள் என்கிற பவுல் முகமுகமாக பேதுருவை கடிந்து கொண்டார். பாருங்க, அல்லாமலும் அவர் வந்து, இயேசு வந்து, அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாக இருந்த புறஜாதியாக இருந்த நம்மையும், தேவனுடைய பக்கத்தில் இருந்த யூத குலத்தில் பிறந்த ஆபிரகாம் சந்ததியில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாராம், சமாதானமாகி சுவிசேஷத்தினாலே ஒப்புரவாக்கி விட்டார். ஆமே, ரெண்டு பேரும் என்ன பண்றாரு, எந்த பட்சாபாதம் இல்லை, தேவனிடத்தில் எந்த பட்சாபாதம் இல்லை. ஆமே, அவர் யாரையும் என்ன பண்ணார, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கல. இப்போ நம்ம பார்க்குற உலகத்தில் இவங்க பிச்சைக்காரங்க, இவங்க குறிக்காரங்க, இவங்க நரியர்கள், குறவர்கள் நம்ம சொல்கிறாங்கள, இவ்வளோ உலகத்தை சொல்கிறல, அவர் அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்றார். புரியுதா நான் சொல்கிறது தெளிவாக? விளக்கமாக நான் சொல்கிறேன், இது புரியாதவங்களுக்கு புரியட்டும். இது ஜாதி பிரிவினை இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார், எல்லாரையுமே பார்க்குறார். அதனால தான் சொல்கிறாரு, அல்லாமலும் தூரமாக இருந்த உங்களுக்கு சமயமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து அந்தபடியே இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து மூலமாக அனைத்தும் ஒரே ஆவிக்குள்ளாக பிதாவாகிய தேவனிடத்திலே சேருவதற்கு உரிமை பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்குமா? ஒரே ஆவினாலே உரிமை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்களும் புறஜாதி மக்களும் அந்த ஒரே ஆவினாலே, ரெண்டு பேரும் ஒரே ஆவினாலே. இப்போ என்ன பண்ணிட்டார் கிறிஸ்து, எல்லா மக்களும் அவர் ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாரும் அவருடைய பிள்ளையாக மாறிட்டாங்க. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ எல்லாரும் அவருடைய பிள்ளையாக மாறிட்டாங்க. எல்லா மக்களும், எல்லா ஜாதி இனமும் மக்களாக மாறிட்டாங்க. இப்போ கிறிஸ்துக்குள்ள எல்லாரும், யூதர்களுக்கும் அவர் தகப்பன் தான், புறஜாதிகளுக்கும் அவர் கடவுள் தான். ஆமாம், அல்லேலூயா. தகப்பனா இருக்கிறார், ரெண்டு பேருக்கும் தகப்பனா இருக்கார். ஒரே ஆவினாலே ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கிறாரா, ஒன்றாக்கி இருக்கிறார். அவர் மூலமாக இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாருங்க என்ன நடக்குதுன்னா, ஆகையால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகையா புறஜாதி ஆகிய நீங்கள் இனி அந்நியராகவும் பரதேசியாகவும் இராமல். நீங்கள் இனி பேர் என்ன பண்ணல, அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல. அந்நியர்னா என்ன அர்த்தம்? அந்நியர் என்ன அர்த்தம்? அந்நியர்னா நம்ம இனத்தை சேராத அந்நிய நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. இப்போது தேவனுடைய நகரம் இப்போ எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இப்போ யாருமே அந்நியர் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாருமே அந்நியர் கிடையாது. இப்போ அந்த யூதருக்கு சொல்கிறாரு, யாருமே இனி அந்நியர் கிடையாது, அவர் தூரமானவனும் கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. ஆகையா இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியமாக இராமல். பரதேசிய போல ஊராக தெரிஞ்சுங்களே, நம் தேவனுடைய வீட்டார், நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினால தேவன் கழுவினதுனாலே இந்த கிருபையின் சுவிசேஷம் எதை சொல்லுகிறதுனா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே மக்கள். இதுதான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் நாம் போதிக்கிறோம். ஜாதியை ஒழிக்கிற
சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அறிவித்தாலே என்ன நடக்குதுன்னா ஜாதி இல்லாத போயிடும். ஆமென். ஜாதி இல்லாமல் மாறிடும். எந்த மனுஷனையும் திருமணம் பண்ணுவாங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே திருமணம் அப்படி தான் நடக்குது பாருங்க. எந்த ஜாதியும் கிடையாது. அப்போது ஜாதிகளை எங்கே ஒழிக்கிறோம்னா சமுதாய புரட்சி எங்கே நடக்குதுன்னா கிறிஸ்துவத்தை நடக்குது. எந்த மனுஷனும் திருமணம் பண்ணலாம், அவர் ஆணும் பெண்ணுமா இருந்தால் அதுதான் தகுதின்னு சொல்கிறாரு. அப்போ ஜாதியை பார்க்குறாங்களே, அது தகுதி கிடையாது. அதுனா அந்த பிசாசு. அதை தான் சொல்கிறார், ஜாதி பிசாசுன்னு சொல்கிறது. ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது ஜாதி பிசாசாக இருக்கிறது. இந்த எண்ணங்கள் மாறணும். கிறிஸ்துவ சமுதாயத்தில் கிருபை சுவிசேஷம் இதை அறிவிக்கிறது. ஆகையா இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியமாக இராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். ஒரே நகரம், நமக்கு ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு தனித்தனி வீடு கிடையாது, எல்லாரும் ஒரே நகரத்தார், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை இந்த சுவிசேஷம் தருகிறது. எல்லா மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் ஆகினால் தான் சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் தரி. சகல ஜாதியும் அவரை துதிப்பார்கள், சகல ஜாதியும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள், சகல ஜாதிக்கும் அவர் தேவன். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஜாதிக்கு, கிறிஸ்துவ ஜாதி மக்களுக்கு மட்டும் அவன் தேவன் கிடையாது. நான் ஜாதின்னு சொல்றேன்னா அது புரியத்துக்காக சொல்றேன். அல்லேலூயா. ஜாதிகள் இல்லை. ஆமென். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு போங்கள்னு சொன்னார். அப்போ சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால்தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாக மாற முடியும். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாகிய அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லாக இருக்கிறார். என்ன சொல்ல வர, சபையை குறித்து சொல்றார், விசுவாசிகளை குறித்து சொல்றார். நீங்கள் எல்லாம் கட்டடம், நீங்கள் எல்லாம் கட்டடமா இருக்கிறீங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் உங்களை இந்த உபதேசத்தில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் மாளிகையாக தேவனுடைய ஆலயமாக எழும்பி கொண்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் ஒவ்வொரும் எந்தெந்த மக்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும்போது இந்த ஆலயத்தை கட்டுகிறோம். இந்த ஆலயத்தை உபதேசம் என்கிற அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற உபதேசத்தினாலே நாம் கட்டப்பட்டு, ஜாதிகள் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. கிறிஸ்து ஒருவரே கடவுள், கிறிஸ்து ஒருவரே எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை தருகிறார், கிறிஸ்து மாத்திரமே நமக்கு எல்லா ரட்சிப்பையும் தருகிறார். ஆகினாலே நாம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த மெய்யான தெய்வத்தை ஆராதிப்போம் என்று ஒன்று கூடுகிற இடம். அந்த ஆலயத்தை எழுப்புகிறார். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் ஆலயமா இருக்கிறோம். அவர் நமக்கு தலையா இருக்கிறார். அவர் தலையா இருந்தா நம்ம எல்லாம் அவயமா இருக்கிறோம். இப்போ நம்ம கவனிக்கணும், கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாருன்னா நம்ம எல்லாம் அவயமா இருக்கிறோம் வேதம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ ஒட்ட வைக்கப்பட்ட சரீரம் இந்த பல இன மக்களிலிருந்து வந்திருக்கிறோம். 5 விரல் இருக்குது, இந்த சைடில் 5 விரல், காலில் 5 விரல், 5 விரல் இருக்குது பாருங்க. இப்படி இருக்குது. சில பேர் கண்ணாக இருக்கலாம், சில பேர் மூக்காக இருக்கலாம், சில பேர் வாயாக இருக்கலாம், சில பேர் என்ன இருக்கலாம், நாக்காக இருக்கலாம், சில பேர் தொண்டையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், எல்லா விதத்தையும் எல்லாமே இருக்கலாம். பாருங்க, எல்லாமே எங்கே அடங்கி இருக்கிறது? சரீரத்துக்குள்ள அடங்கி, தலையாகிய சரீரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். இந்த கிருபை சுவிசேஷம் என்ன சொல்லுது? இயேசுதான் சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் சரீரத்திலே அவயங்களா இருக்கிறோம். ஒரு அவயம் பாடுபட்டால், ஒரு சரீரத்தில் பாடு வந்துச்சுன்னா கண்ணில் தண்ணி வருமா? காலில் அடிபட்டுச்சுன்னா கண்ணில் தண்ணி வருது. ஏன் வருது? காலில் அடிபட்டுதுன்னா நீ காலில் தானே அடிபட்டுது, நான் ஏன் அழுவணும்? கண்ணு நிற்குதா? இல்லையே. வாய் என்ன பண்ணுது? சத்தம் விடுதா? வாய் சத்தம் விட்டு சிலர் கூப்பிட்டு செய்தா? இந்த மாதிரி பாருங்க. அதே மாதிரி தான் நம் சரீரத்தில் ஒரு அவயங்கள் பாடுபட்டா எல்லா அவயமும் என்ன பண்ணுது? ஒன்று சேர்ந்து கையானது ஓடி போய் அது என்ன பண்ணுது? பிடிக்குது. கண்ணானது தண்ணீர் விடுது, வாயானது பேசுது. அதே போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் நம்ம ஒன்றாக இருக்கும்படியாக அவரை தலையாகவும் நம்ம எல்லாம் சரீரமாகவும் ஒப்புரவாக்கினார். இந்த ஊழியம் தாங்க கிருபையின் ஊழியம். இதை தான் சொல்லணும், சுவிசேஷமாக சொல்லணும். இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? பிரசங்கிக்கணும். சபையில் நீங்கள் வளரும்போது இந்த ஜாதி மதம்லாம் நமக்கு இல்லை பாருங்க. இந்த கிருபை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 3:3.
அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். என்ன ரகசியத்தை வெளிப்படுத்தி அறிவித்தாராம்? அது என்னவெனின்றா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராக, புறஜாதி மக்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட சுதந்திரவாளி, கடவுளுடைய வாக்கு தத்தத்திற்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கும் யூதர்கள் மாத்திரமல்ல புறஜாதி மக்களும் சுதந்திரவாளிகள் தான். சுதந்திரவாளிகள் என்றால் பிள்ளைகள். கடவுளுடைய சுதந்திரத்தை எல்லா மக்களும் அனுபவிக்கலாம். இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மக்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. யூத மக்களுக்கும் யூதன் இல்லாத மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுது? சுதந்திரவாளியா மாற்றுது. இந்த சுவிசேஷம் சொல்லும் போது எல்லா மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள், சுதந்திரவாளிகளாக மாறுகிறார்கள், உடன் சுதந்திரராயும் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாயும். இப்போ கிறிஸ்து தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கு தலையா இருக்கிறா. எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாகவும் கிறிஸ்துக்குள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின உடன்படிக்கையா இருக்கிற, சொல்லு வாசிங்க, உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். எந்த ரகசியத்தையும்? கிறிஸ்துக்குள்ளே அவர் வாக்கு பண்ணின உடன் பங்காளியா இருப்பதற்காக. உடன் பங்காளி, பங்காளினா தெரியல, கிறிஸ்து நமக்கு பங்காளியா இருக்கிறார். பங்காளினா என்ன அர்த்தம்? பிதா, குமார, இயேசு. பிதாவுக்கு நம்மளும் குமாரர்கள் தான். அப்போ இயேசுக்கு எதெல்லாம் தேவன் வாக்கு பண்ணினாரோ அதையெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா. இதுதாங்க கிருபையின் சுவிசேஷம். இதை தான் பவுல் அறிவிக்கிறார். இந்த வெளிப்பாடு மாற்றம் சபைக்கு வந்துருச்சுன்னா புரிஞ்சிடும். பாருங்க, நம்ம எல்லாரும் யார் என்பது இந்த சுவிசேஷத்தை சொல்றாரு. கிறிஸ்துக்குள்ளே அவர் வாக்கு பண்ணின வாக்குத்தத்தம் எல்லாம் உடன் பங்காளியாக இருக்கிறவர்களாக இருக்கிறதற்காக, உடன் பங்காளியாக தேவனோட கூட பிள்ளைகளாக இருப்பதற்காகவே, தேவனுடைய சுதந்திரர்களாக இருப்பதற்காக. என் பங்காளி அப்படின்னு சொல்லலாம். பங்காளினா கூட பிறந்தவர்கள், கூட ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர்கள், அதுதான் பங்காளின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் யாரும் பிதாவுக்கு, கிறிஸ்துவும் நாமும் எல்லாரும் யாரு? உடன் பங்காளியா இருக்கிறோம். ஆமே. கிறிஸ்துக்கு தேவன் என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கா. இந்த சுவிசேஷத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இது புறஜாதிகளுக்கு புரியாத ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலருக்கு புரியாததும் தீர்க்கதரிசிகளுக்கு புரியாததும், மோசேக்கும் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கு புரியாத சத்தியத்தை தேவன் இந்த சுவிசேஷத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நான் சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. இதை தான் நான் சொல்ல வரேன்றாரு. ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன ரகசியம்? அந்த பரம ரகசியத்தை, தேவனோட கூட நீங்கள் உடன் சுதந்திரவாளிகள், பங்காளிகளாக இருக்கிறீர்கள், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பங்கு உனக்கு தேவன் தருகிறார் என்கிற ரகசியத்தை தேவன் இதை வெளிப்படுத்தினார். முன்னமே நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக எழுதியிருந்தேன். ஏற்கனவே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். பின்னாடி என்ன பண்ணாது? அதை நீங்கள் வாசிக்கையிலே கிறிஸ்துவை ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? கொலோசியரில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் கொலோசியர் புஸ்தகத்தை வாசித்தா அது புரியும் உங்களுக்கு. ஆகையால் அதை நீங்கள் வாசிக்கையிலே கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்போது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இப்போ அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்டது போல முன்னாடி இருந்த மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு, யூதர்களுக்கு, மோசே நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர்களுக்கு இது வெளிப்படுத்தலை. இந்த ரகசியத்தை நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாத நான், நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கியாகிய நான் இப்போது கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன். ஏன்? இந்த ரகசியம் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இப்போது இந்த ரகசியம் இப்போது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவராலே. இது யாருக்கும் புரியல. ஆவியானவர் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் யாரெல்லாம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடுகள் கிடைக்கும். நான் முடிக்க போகிறேன். தேவனுடைய பலத்த சத்துவத்தினாலே
எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய தேவனுடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. எந்த சுவிசேஷத்திற்கு? தேவனுடைய பலத்த சத்துவம் வரம். எது சொல்றாரு? தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வரம் எது சொல்றாரு? கிருபை. கிருபை தான் தேவனுடைய பலத்த சத்துவத்தை வெளிப்படுத்துகிற வரம். இந்த வரம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எந்த வரத்தை? அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாயிட்டேன். அல்லேலூயா. கிருபையின் சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாயிட்டேன். இந்த வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லோரும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. புறஜாதிகளுக்கு, புறஜாதி மக்களுக்கெல்லாம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லோரும் தேவனிடத்தில் வர முடியும், எல்லா மக்களுக்கும் கிறிஸ்து ஒருவரே தேவன் என்கிற அறிவை உண்டாக்குவதற்காக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களிலும் துரத்தனங்களிலும் அதிகாரங்களும் அவருடைய ஆனந்த ஞானமாகிய சபை மூலமாக இப்போது தெரிய வரும் பொருட்டு, சபை மூலமாக இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆதி காலங்கள் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை அறிவிப்பதற்காகவே, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சகல விதமான கிருபையினாலே நீங்கள் பெருகணும். கிருபையின் சுவிசேஷத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நேரம் இல்லாததுனால நான் வாசிச்சுட்டேன், முடிச்சிட்டேன். மீண்டும் மாலை கூட்டத்திலே நாம் பார்ப்போம். அல்லேலூயா. மாலை கூட்டத்தில் இதே சத்தியங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானால் நாம் அதை குறித்தே நாம் தியானிப்போம்.